Hello friends, welcome to Fantasy Kuthavalan YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற கடைசி மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மூணாவது ஓடிஐ மேட்ச். ஸோ ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டு மேட்ச்ல பியூர்லி அப்ரைட்ல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வின்னிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காவை ரொம்ப கம்மியான ஸ்கோர்லயே வந்து சுருட்டினாங்க. ஸோ செகண்ட் மேட்ச்ல பேட்டிங் எடுத்துட்டு ஐஎஸ் ஸ்கோர் கிட்ட 300க்கு மேல ஸ்கோர் கொண்டு போயிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை அதே லோவஸ்ட் ஸ்கோர்லயே திருப்பியும் வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கடைசி மேட்ச், இந்த மேட்ச் யார் வின் பண்ணாலும் சரி ஆப்கானிஸ்தான் தான் அந்த கப்பு அப்படிங்கிறது பியூரா வந்து முடிவாயிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்தவரைக்கும் 22ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் 5:30 மணி, அதாவது ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் அதே ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் வந்து நடக்குது. ஸோ இந்த ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்னாலே உங்களுக்கு வந்து முழுசாக தெரிஞ்சிருக்கும் பிச்சு எதுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு. ஓகே, பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பூர்லி அப்ரைட் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் இருக்கும் அண்ட் பவுன்சஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுல ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேல 1 or 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா லோவர் ஸ்கோர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் வெனோ பொறுத்த வரைக்கும். சப்போஸ் அப்படி விக்கெட் எதுவும் விழல ஸ்டேபிள் பண்ணி ப்ளே பண்ணிட்டாங்கன்னா மினிமம் 350க்கு மேலதான் இதுல வந்து ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களை பொறுத்து டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆப்கானிஸ்தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. காரணம் ஸ்டார்டிங்ல அந்த ரஹ்மா குர்பாஸா இருக்கட்டும் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணி இன்னும் ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஐஎஸ் ஸ்கோரா போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஸோ இதுல முழுக்க ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகே, பாரத டெலிகிராம் சேனல் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்க பார்த்து அப்படின்னு வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் 243 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 132 மேட்சும், பேட் ஸ்டாண்டா பண்ணவங்க 109 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணி வின் பண்ணாங்க. செகண்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 227, ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 364 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். லோவர் ஸ்கோர் இந்தியா தான் 54 ரன். ரொம்ப லோவர் ஸ்கோர் இந்தியா தான் வந்து இதுல அடிச்சிருக்காங்க. ஓகே, வரதா ஹெட் டு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்டோட பொறுத்தவரை நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரெண்டு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டுலயுமே சவுத் ஆப்பிரிக்கா வின் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த 2 மேட்ச்லயுமே ஆப்கானிஸ்தான் நாங்களும் இருக்கோங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு 2 மேட்ச்லயுமே ரொம்ப ஹை பர்சன்டேஜ் வின் பண்ணியிருக்கிறாங்க தான் சொல்லணும். ஸோ லாஸ்டா அந்த 2 மேட்ச்லயுமே ஆப்கானிஸ்தான் வெற்றி. ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணினா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் இன்வெஸ்டருக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்புக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ இதுலயே அவங்க ஒரு டயரை மாதிரி கொடுத்துட்டாங்க பாத்துங்க. ஃபோக்கஸ் 11ல 5448 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதாவது ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டுக்கு. மற்ற ஆப்ல 5750 ரூபா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா ஒரு சேவிங்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களே பியூட்டா ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் 11ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மற்ற ஆப்புக்கு எவ்வளவு கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு நமக்கு ஆப் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த ஃபீச்சர் வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் 11 ஆப்ல எந்த ஒரு ஆப்லயுமே இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த ஆப்ல இந்த 5+1ங்கிற ஃபீச்சர் தாங்க. அதாவது எந்த ஒரு ஆப்லயுமே 5+1ங்கிற ஃபீச்சர் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல மட்டும் தான் அந்த ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து காமனா எல்லா டீம்ல என்ன பண்ணுவோம், ஒரு டீம்ல இருந்து 7 பிளேயர், இன்னொரு டீம்ல இருந்து 4 பிளேயர், இல்ல ஒரு டீம்ல இருந்து 10 பிளேயர், இன்னொரு டீம்ல இருந்து 1 பிளேயர், இந்த மாதிரி பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ இந்த ஆப்ஷன்ல ஒரு டீம்ல இருந்து 5 பிளேயர், இன்னொரு டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 11 பேரை கரெக்ட்
கரெக்டா கணிக்கிறதுங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும். ஒரு 6 பிளேயர் 7 பிளேயர் மினிமம் 8 பிளேயரை வந்து நம்ம கரெக்டா கணிச்சாலும் அந்த 8 பிளேயர் ட்ரீம் டீம்லயே வந்து வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ல ஒரு 6 பிளேயரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதுல யார் பெஸ்டா இருக்கானோ அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து பிளே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கு. எந்த ஒரு ஆப்லயுமே இந்த ஃபீச்சர் வந்து இல்லைங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய 10+1 அதர் ஆப்ஷன் வைஸ்லும் நிறையவே இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபோக்கஸ்ல ஆப்ல நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸும் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டியும் வந்து கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணியா இருக்கட்டும் அல்ல டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் அதுக்கு எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், இன்வெர்ட் கோட் எஃப்ஜி. இப்போ பாரத 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், ரியா ஹசன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஹமுல்லா குர்பாஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. அடுத்தா ரஸ்மத் ஷா, அஸ்மதுல்லா ஒமர் சாய், முகமது நபி, ரஷீத் கான், ஹகிதி, அலிகில், கன்ஸ்பர், ஃபசல் ஃபரூகி அண்ட் கரோட்டி. ஸோ இவங்க ஆப்கானிஸ்தானோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜி, ரிசா ஹென்ரிஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தெம்பு பவுமா, ஐடன் மார்க்ரம், ட்ரஸ்டன் ஸ்டாப்ஸ். ஸோ இந்த மேட்ச்ல ட்ரஸ்டன் ஸ்டாப்ஸ் தான் விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அடுத்ததா ஜான்சன் ஸ்மித், பியான் முல்டர், ஃபோர்டீன், பீட்டர், பிராட்மேன் அண்ட் வில்லியம்ஸ். ஸோ இவங்க தான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. அடுத்த 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ், அஸ்மதுல்லா ஒமர் சாய், முகமது நபி இவங்க 3 பேர் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ரஹமுல்லா குர்பாஸ் லாஸ்ட் மேட்ச்ல வந்து சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் ட்ரை 1 or 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாருன்னு. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஒரு 110 120 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. விக்கெட் கீப்பிங் வந்து பர்டிகுலர் ஸ்கான்ஷிப் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாரு. செகண்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவர் எடுக்கிற ஃபேண்டசி கிட்டத்தட்ட 80-90 மேல ஃபேண்டசி பாயிண்ட் போகுதுன்னா செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது 15 இருந்து 20 அவர் வந்து அவுட் ஆயிடுறாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது செகண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு செகண்ட் ஹாப் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து விக்கெட் கீப்பிங் மூலமா வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது விட்டுறது நம்ம ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா வைப்போமே, ஒரு ஆவரேஜா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து கிடைக்குது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5. ஸோ ஓவராலா 60 இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரஹமுல்லா குர்பாஸ்க்கு வந்து கிடைச்சிடும். அதே அவர் செகண்ட் ஹாப் பேட் பண்றாருன்னா 20+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5, ஓவராலா ஒரு 40 இருந்து ஒரு 45 அப்படி கூட ஒரு ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் செகண்ட் அவர் பேட் பண்ணும்போது. அஸ்மதுல்லா ஒமர் சாய் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ பர்டிகுலரா ஒரு பேட்டிங்ல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா இவட்டு நம்ம ஒரு 30 இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து அவருக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ போத் இன்னிங்ஸ்ல இவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சேம் 100+ ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து அவருக்கு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பேட்டிங்ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல இருந்து ஒரு விக்கெட், ஸோ டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5 அப்படிங்கும்போது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 70 இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. அதே அவர் செகண்டா பேட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது அப்படியே சேஞ்ச் ஆகும். பவுலிங்ல 2 விக்கெட், பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட்டுக்கும் போது 50, பேட்டிங்ல இருந்து ஒரு 25, டீம் கூட ஒரு 30. ஸோ சேம் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு 70 இருந்து ஒரு 75. ஸோ அதான் போத் இன்னிங்ஸும் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி. முகமது நபி, ஸோ முகமது நபியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 7 இருந்து ஒரு 8 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ பெருசா கான்ட்ரிபியூட் வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவர் வந்து பெருசா நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சது. இந்த இதில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, இவருக்கு நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா
ஐடன் மார்க்ரம், ட்ரெஸ்டன் ஸ்டப், பியான் முல்டர். ஐடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ். ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் கீப்பிங்னு ஒன்றும் பண்ண கிடையாது, பேட்டிங்கை மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. இதுல இவர் பேட் செகண்ட் ஆஃப் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. காரணம் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20 டீம்ல கூட சேர்த்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாருன்னா இவர் பேட்டிங்ல இருந்து குயிக் நாடா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விக்கெட் கேவலமா கிடைக்கிற ஒரு 25, பேட்டிங்ல இருந்து கிடைச்ச ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா இருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க, ஒரு ஃபேண்டசி அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சோட இந்த மேட்ச்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். பியான் முல்டர். ஸோ பியான் முல்டரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே நான் இம்பார்ட்டன் வந்து சொல்லுவேன். பட் லாஸ்ட் மேட்ச்ல இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பெருசா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எதுவும் இல்ல. செகண்டா பவுல் பண்றதோட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேண்டசி கம்மியா தான் இருந்துச்சு. பட் வேற ஆப்ஷன் இல்ல, டபுள் ஆப்ஷன் பிக்ல இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தும் மினிமம் ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. ஸோ அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரைனை கூட விட்டு வந்து நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹ்மத் ஷா அண்ட் ஹகிதி, இவங்க 2 பேரும் ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்ட் வைஸ்ல அவங்க இந்த ராஷ்டிரான 2 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஹ்மத் ஷா குவாலிட்டியான பிளேயர், அந்த நல்லாவே அந்த எல்லா பாலையும் அக்ரஸ் ஆட மாட்டாரு. ஸோ பாலுக்கு தகுந்தக்கு டேக்கன் பண்ணி பிளே பண்ணுவாரு. பட் அந்த ஸ்பின்னரை கொஞ்சம் டயர்லேயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. ஸோ என்னோட கணிப்பு இந்த மேட்ச்ல வந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டா 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரும். ஸோ கம்பல்சரி அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லை. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஹகிதி. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப டவுனு கொண்டு வந்துட்டாங்க. காரணம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 பிளஸ் ரன்லேயே வந்து எல்லாம் வந்து விக்கெட்டை இழந்துடுறாரு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அதை கரெக்டாக அதை கணிச்சு ஆட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்ல ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால இவங்க 2 பேரும் ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஆர்தர் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், தெம்பு பவுமா. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது விட்டது நம்ம 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி அளவு தான் இவருக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து செகண்டா பேட் பண்ணும்போது இவர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றது தான் மஸ்ட் ட்ரை. அதே அப்படியே ஆப்போசிட்டா தெம்பு பவுமா செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ தெம்பு பவுமா பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது இவர்கிட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி அந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி ஒரு 12 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 45, இதுல ஒரு 12 கிட்ட ஒரு 16 டீமோட பாயிண்ட் அடிச்சது 16 பாயிண்ட். ஸோ ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 70, ஒரு ஆவரேஜா ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவர்கிட்ட இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படியே ஆப்போசிட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ட், தெம்பு பவுமா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருங்க. லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் முகமது நபி, கான்ஃபர், கரோட்டி. ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜா கரோட்டி அண்ட் முகமது கான்ஃபர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்காங்க. முகமது நபி 25% இருந்தா பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண நினைக்கிறவங்க முகமது நபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 7 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் விட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா கான்ஃபர். ஸோ கான்ஃபர் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. செகண்டா பவுல் பண்ணும்போது விட்ட விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா இல்லைங்க. என்ன செகண்டா பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம
ஒரு விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் வரை எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது 2 விக்கெட். ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா பவுல் பண்றாரு. அவர் பவுலிங் ஃபேஸ் பண்றதுக்கு அப்படி திணறாங்கன்னு தான் சொல்லணும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. மோஸ்ட்லி இவரை வந்து பாத்தீங்கன்னா போத் ரிஷும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து போத் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பர்சனல் கருத்து, நீங்க போத் ரிஷுவை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்ணும் போது ஃபேண்டஸி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கட கரோட்டியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது இவர் ஃபேண்டஸி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லாஸ்ட் மேட்ச் சொன்னேன், கரோட்டியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்பின், வில்லியம்ஸ், ட்ரெஸ்டன் ஸ்டாப் இவங்க 3 பேரும் ரொம்ப 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 ரோபஸ்டா இருக்காங்க. ஸோ பார்பின் ஒரு ஆவரேஜ் ஒரு 50+% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லியம்ஸ், ட்ரெஸ்டன் ஸ்டாப், வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% கூட பிக் பண்ணிருக்க மாட்டாங்க. வில்லியம்ஸ், ட்ரெஸ்டன் ஸ்டாப் ஒரு 25. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பார்பின் 10 ஓவர்னு வந்து பவுல் பண்ணுவாரு. பவுல் பண்ண பட்சத்துல இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கறத நம்ம இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது செகண்டா பவுல் பண்ணும்போது. அதே வில்லியம்சன், சேம் வில்லியம்சன் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. காரணம் அந்த டெத் ஓவர், கடைசி அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த சீசன் மேட்ச்ல. ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பவுலர். விக்கெட் ஆப்ஷன் அதிகமாகவே இவர்கிட்ட வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை வில்லியம்ஸ். போத் 2 விக்கெட். ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பவுலர். விக்கெட் ஆப்ஷன் நிறையவே வந்து இருக்கு வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும். ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ், ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விக்கெட் கீப்பிங் பண்றாரு. விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ சேம் அப்படியே தான். ரஹ்மான் குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ட்ரெஸ்டன் ஸ்டாப் செகண்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அஸ்மதுல்லா உமர் சாய், ரஹ்மான் குர்பாஸ், ரஷீத் கான், ஃபசல் ஃபருகி. அஸ்மதுல்லா உமர் சாய் போத் இன்னிங்ஸ்லும் படம் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டஸில நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரஹ்மான் குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை. செகண்ட் பேட்னா யோசிக்காதீங்க, 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அந்த பிக் பண்ணாம அதுக்கு பதிலா வேற யாராவது ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரஷீத் கான் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்மால் லீக் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 3 அல்லது 4 விக்கெட், ஆவரேஜா ஒரு 2 அல்லது 3 விக்கெட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே இவர்கிட்ட இருந்து நம்ம 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த ஃபசல் ஃபருகி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஃபசல் ஃபருகி மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். இல்லை இவர் ஒபேட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் பிளேயர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். காரணம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லையா. அதிகபட்சம் 2-3 நல்லா இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரஹ்மான் குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட்னா இம்பார்ட்டன்ட், ஃபசல் ஃபருகி ஃபர்ஸ்ட் பேட்னா பவுல்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் பேட்னா இம்பார்ட்டன்ட், ஃபசல் ஃபருகி ஃபர்ஸ்ட் பவுல்னா இம்பார்ட்டன்ட். ரஷீத் கான், அஸ்மதுல்லா உமர் சாய் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருங்க. ஐடன் மார்க்ரம், ஸோ எனக்கு போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கணும். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கு. டாப் ஆர்ல பேட்டிங்ல வந்துடுறாரு. பட் ரீசன் வைஸ்ல 2 மேட்ச்மே பேட்டிங்ல கொஞ்சம் இயர்லியா விக்கெட் இழந்துட்டாரு. பவுலிங்லயும் பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இந்த மேட்ச் ஆவரேஜா ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பியான் முல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் மஸ்ட் ட்ரை. காரணம் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. வில்லியம்ஸ் அண்ட் பியான் முல்டர் இவங்க 2 பேர் தான் அந்த 20 கடைசி அந்த 50வது ஓவரும் சரி 49வது கடைசி வந்து இவங்க தான் வந்து போட போறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பியான் முல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. காரணம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது
ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 3 விக்கெட் கூட இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து செகண்ட் ஹவர் பேட் பண்ணும்போது ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்குதுங்க. ஸோ அந்த செகண்ட் ஹவர் பேட் பண்ணும்போது அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 or 2 டீமுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ஒரு சூட்டபிளா வந்து இருப்பாரு. அதே செகண்டா பாலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன். ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரஹ்மூலா குர்மாஸ் மஸ்ட் ட்ரை, பேட் செகண்டா பண்ணும்போது ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ் பஸ்ட் ட்ரை. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா ரஹ்மூலா குர்மாஸ், செகண்ட் பேட்னா ட்ரெஸ்டன் ஸ்டப். இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. இல்ல போத் நிமிஷமே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சேஃபான பிளேயர்ஸ் அண்ட் ரிஸ்கான பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். சேஃபான ஆப்ஷன் ரஷித் கான், அஸ்மதுல்லா உமர் சாய், ஐடன் மாக்ரம். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் இவரை தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன் வந்து இருக்கும். ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், வில்லியம்ஸ், முகமது கன்ஃபர், வியான் முல்டர், பிராட்வின் அண்ட் பிராட்மேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கும். பிராட்மேனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. பிராட்மேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம 2 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.